الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا وكان النبي صلى الله عليه وسلم لغزوة أو روحة في سبيل الله خير مما تطلع عليه الشمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரில் ஹிஜ்ரி 6 பெருமானாருக்கு நிகழ்ந்த மதீனாவிற்கு சென்று 6வது ஆண்டு கண்மணி நாயகத்திற்கு நாயக தோழர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரே சஹாபி ஏறத்தாழ ஒரு வருடத்திலேயே 5 போர்க்களங்களுக்கு தலைமையேற்று நடத்துகிறார்கள். ஒரே சஹாபி. யார் அந்த சஹாபி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலேயே வளர்ந்த சஹாபி. சிறு வயதிலே அவரை கடத்தி கொண்டு வந்து விற்பனை செய்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையாயிருந்து கதீஜா ரலியல்லாஹு தஆலாவை ரசூலுல்லாஹ் மணமுடிக்கிற போது கதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுக்கு அவர்களை அன்பளிப்பு செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு நாயகத்தின் வீட்டிலே வளர்ந்த குழந்தைதான் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. சிறு குழந்தையாக கடத்தி வரப்பட்டு பெருமானாரிடத்திலே இருக்கிறார்கள். பெற்றோர் தேடி வருகிறார்கள். இந்த குழந்தை எங்கள் குழந்தை. உலகத்திலே இயற்கையிலேயே பெற்றோர்களை பார்த்தால் வேகமாக செல்லுகிற பழக்கம் இருக்கும். முகம்மதை எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம். இயற்கையிலே வசதியானவன். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம், எங்கள் பிள்ளைகளை கொடுத்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸைத் உன் விருப்பம், விரும்பினால் உன் பெற்றோரோடு செல்லலாம், உன் விருப்பம். பெற்றோரின் பாசம் ஒரு பக்கம், பெருமானாரின் நேசம் மறுபக்கம். சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு சான்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. பெற்றோர்கள் பாசத்தோடு அழைக்கிறார்கள். பெருமானாரின் மீது முஹப்பத் நேசம் ஒரு பக்கம். பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா என்றால் ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெற்றோரிடத்திலே எனக்கு நீங்கள் வேண்டாம், கண்மணி நாயகத்தோடு என் வாழ்க்கையை கழிக்கிறேன் என்று பெருமானாரோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், பெருமானாரின் குடும்பத்தில் ஒருவராய் வந்தவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாமி மகளை மணமுடித்து வைக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. அந்த வாழ்க்கை கசப்பாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தபன்னாவினுடைய தன் வளர்ப்பு மகனினுடைய மனைவியை திருமணம் முடிக்கலாம் என்ற சட்டத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாடை செய்தான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா இவர்களின் கடமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்கிறார். 5 போர்க்களங்களை சந்திக்கிறார்.
ரபீஉல் ஆகிரில் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய அந்த கைபர் வரைக்கும் இருக்கிற காலகட்டம் எல்லாம் கஷ்டம், தொடர் தொல்லைகள். யுமூம் என்ற இடத்திலே பனூ சுலைம் கபீலாக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் கடும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படை அனுப்பப்படுகிறது. இந்த ஸைத் ரலியல்லாஹு போய் அங்க யார் அறிவாளின்னு பார்த்தா ஹலீமான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மா எங்கே எங்கே யார் இருப்பார்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. எந்தெந்த இடத்துல யார் யார் இருப்பார்கள். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய யுக்தி நாம் முன்பதாகவே நினைவூட்டி இருந்தோம். சுபகுக்கு முன்னால் பெருமானார் தயாராகி விடுவார்கள், படை தயாராகிவிடும். சுபகு தொழுகை முடிந்தவுடன் அந்த ஊரை பிடித்து விடுவார்கள். அவங்க காலையில் எழுந்து தன் வேலைக்கு புறப்படுவதற்கு முன்னால் அந்த ஊர் சஹாபாக்களின் கையில். இந்த அம்மாவிடத்தில் எல்லாம் கேட்டுவிட்டு உள்ளே சென்றார்கள். ஸைத் ரலியல்லாஹுவினுடைய படை எல்லோரையும் சிறைப்பிடிக்கிறார்கள். இந்த அம்மாவினுடைய கணவனையும் சேர்த்து சிறைப்பிடிக்கிறார்கள். அப்ப ஸைத் ரலியல்லாஹு தஆலா கணவர்கள் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவையும் விட்டுவிடுங்கள், ஹலீமாவின் கணவரையும் விட்டுவிடுங்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். இது ரபியுல் ஆகிர் மாதத்திலே நடக்கிறது. அடுத்து ஜமாதுல் ஊலா ஹைஸ் என்ற இடம். இந்த இடத்திலே பனூ தஅலபா கூட்டத்தார்கள் அவங்கள ஒரு 15 பேர்களோடு இவர்கள் படை நடத்துகிறார். நிறைய பேர் இல்லை, வெறும் 15 பேர்களை அழைத்து சென்றார்கள். பனூ தஅலபாவை ஸைத் ரலியல்லாஹு தஆலா அந்த குழுவினர்களை பிடிக்கிறார்கள். 20 ஒட்டகங்களோடு அந்த குழுவினரை வென்றுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மதீனாவிற்கு வருகிறார்கள். அக்கம்பக்கத்தில் இருக்கிற சிறு சிறு குழுக்கள் எதுவெல்லாம் இஸ்லாத்திற்கும் ரசூலுக்கும் இடையூறாக இருந்தார்களோ அந்த குழுக்களை வெல்லுகிறார்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அதே ஜமாதுல் ஊலா மாதத்திலே அஸ்மா என்ற கபீலா, இவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? திஹியத்துல் கலவி. யார் திஹியா? இஸ்லாமிய வரலாற்றில் திஹியத்துல் கலவியை தெரிந்தே ஆக வேண்டும். காரணம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தார். அது எந்த சஹாபியின் தோற்றத்தில் வருவார்கள் என்றால் திஹியத்துல் கலவியினுடைய தோற்றத்தில் தான் வருவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு வஹீயை கொண்டு வருகிற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோற்றத்தில், ஜிப்ராயில் திஹியாவின் தோற்றத்தில் வருவார்கள். அந்த கபீலாவிலேயே கல்நெஞ்சுக்காரர் திஹியா பெருமானாரிடத்தில் ஈமான் கொள்ளுகிற போது சொன்னார், நாயகமே, என் கபீலாவிலேயே என் குலத்திலேயே கல்நெஞ்சக்காரன் தான். என் கையால் 40 பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் தௌபாவை ஏற்றுக்கொள்வானா? என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? எனக்கு விமோச்சனம் இருக்கிறதா என்று கேட்டு அல்லாஹுவால் மன்னிப்பு வழங்கப்பட்ட அற்புத சஹாபி திஹியத்துல் கலவி. இந்த திஹியாவை பெருமானார் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், நாடுகளுக்கு தூது கொண்டு போகிற தூதுக்குழுவின் தலைவர் யார்? திஹியத்துல் கலவி. கைசர் மன்னரிடத்திலே தூது கொண்டு செல்லுகிறார். கைசர் மன்னர் பார்க்கிறார். பெருமானாரின் செய்திகளை மன்னர் படித்து பார்க்கிறார். பெருமானாருக்கு கைசர் அனுப்பி வைக்கிறார். சில ஆடைகளை அனுப்பி வைக்கிறார், சில பொருட்களை அனுப்பி வைக்கிறார். எல்லாத்தையும் கொண்டு வருகிற போதுதான், அன்பிற்குரியவர்களே, ஹுனைத் பின் ஆரிஸ் அவருடைய மகன், இந்த 2 பேரும் சேர்ந்து திஹியாவை வழிமறைத்து, நாயகத்தினுடைய தோழரை வழிமறைத்து
அவரிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அபகரித்துக் கொள்கிறார்கள். ஹுனைதும் ஹுனைதின் மகனும் அபகரித்துக் கொள்ள இந்த செய்தியை ஜஹியத்துல் கலவி வந்து பெருமானாரிடத்திலே சொல்லுகிற போதுதான் நபிகள் நாயகம் அந்த கபீலாவுக்கு, அஸ்மா கபீலாவிற்கு, அபகரித்த இந்த ஹுனைதினுடைய கபீலாவிற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் 500 பேர்களை கொண்ட குதிரைப்படையை அனுப்பி வைக்கிறார்கள். பெருமானாரினுடைய தூதுக்குழுவையே கை வைத்த காரணத்தினால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹுவின் தலைமையில் செல்ல அந்த ஹுனைதினுடைய மகன் 2 பேர்களும் அங்கேயே கொல்லப்படுகிறார்கள். ஸைத் ரலியல்லாஹுவினுடைய படையினரால் கொல்லப்படுகிறார்கள். சென்ற ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷியாத்துக்கள், அம்வால்கள் 500 பேர் உள்ளே நுழைந்து அந்த கபீலாவில் இருக்கிற கால்நடைகள், பொருளாதாரங்கள் அத்தனையும் மதீனா வந்து சேர்க்கிறது. இதுவும் ஜமாதுல் ஊலாவிலேயே நடக்கிறது. அதே ஸைத் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக போர்க்களத்தை செய்து கொண்டிருக்கிற அதே ஸைத் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்கு செல்லுகிற போது வழிமறிக்கப்படுகிறது. ஷாமுக்கு வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். வஸீரா கபீலாக்கள், வாதியில் குரா அப்படின்னு ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு. அந்த வாதியில் குரா என்ற இடத்துல வஸாரி கபீலாக்கள் ஸைத் ரலியல்லாஹு இவ்வளவு சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் வியாபாரத்திற்கு செல்லுகிறார். அந்த வியாபார பொருட்களை அபகரித்து வர வேண்டும் என்று அவர்கள் வழிமறிக்கிற போதுதான் அங்கும் தன்னுடைய தோழர்களோடு போராடி தங்களுடைய பொருட்களையும் பாதுகாத்தார்கள். அந்த வஸாரியா கபீலாக்களில் இருந்து ஏராளமான பொருட்களை தன்னுடைய பொருளோடு இணைத்துக் கொண்டார்கள். போற வழியில இணைச்சிட்டு ஷாமுக்கு வியாபாரத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். அவங்க செஞ்ச வியாபாரம் எல்லாம் கூட்டு வியாபாரம். நாயகமே, ஒரு 10-20 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து, அந்த ஊரே ஒன்றாக சேர்ந்து பொருளாதாரத்தை போட்டு வருகிற லாபத்தை பொருளாதாரம் போட்ட அளவுக்கு பிரிப்பார்கள். நாயகமே, இதுவெல்லாம் பொருளாதாரத்தில் கிடைத்தது, இதுவெல்லாம் பசாரியங்களை எதிர்க்கிற போது நாங்கள் எதிர்த்தோம், அதனால் கிடைத்த பொருள் நாயகமே என்று பெருமானாரிடத்தில் ஒப்படைத்த வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 6 மட்டும், அல்லாஹு அக்பர், ஹிஜ்ரி 6 மட்டும் 5 சரியா என்று சொல்லுவார்கள் சின்ன சின்ன படையெடுப்புகளை செய்கிறார்கள். துல்காதா மாதம் வருகிறது. ஏற்கனவே பெருமானாரை 4 சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஹிஜ்ரி 5 கடைசியில் அகழ்போரின் மூலமாக குறைஷிகளின் வலு, யூதர்கள், நசாராக்கள், ஹவாரியின் என்று சொல்லுகிற தூள்புறத்தை சார்ந்தவர்கள், இந்த 4 சக்திகளும் ஒன்றாக அழிக்க நினைத்து காத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பாதுகாத்தார். போர்க்களம் முடிந்து ஒரு சில மாதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். துல்காதா மாதத்திலே கனவு கண்டார்கள். மக்காவுக்கு செல்வதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள். கனவுல மக்காவிற்கு செல்வதை போன்று காபாவை பார்த்தால் காபாவுக்கு தான் செல்வார். வாங்கு சொல்வதை போன்று ஒரு கனவு கண்டார். அவர் நல்லவராக இருந்தால் அவர் காபத்துல்லாவுக்கு கண்டிப்பாக செல்லுவார். அவர் கெட்டவராக இருந்தால் அவர் கை வெட்டப்படும். வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டு, கனவு கண்டவன் கெட்டவனா இருக்கிறான், அவன் குடிகாரன் அப்படின்னா அரசாங்கத்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று கனவுக்கு விளக்கம். அவர் நல்லவராக இருந்து வாங்க சொல்வதை போன்று கனவு கண்டார் என்று சொன்னால் அவர் காபத்துல்லாவுக்கு செல்வார். கனவுக்கான விளக்கம். ஆனால் நபிமார்கள் காணுகிற கனவு எல்லாம் உண்மை. காபாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லாவுக்கு செல்வதை போன்று கனவு கண்டார்கள். மறுநாள் காலை இயற்கையிலேயே நாயகத்தினுடைய வளமை, கனவு கண்டால் காலையில் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்ன கனவு காணுகிறார்களோ அதையும் கேட்டு அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளமை. நம்ம நாயகம் சொன்னார்கள், இன்று நான் காபாவுக்கு செல்வதை போன்று கனவு கண்டேன். எவ்வளவு ஆனந்தம்! முஹாஜிர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் இருந்து ஆனந்தத்தோடு சிரிக்கிறார்கள். ரசூலே, அப்படியானால் நாம் நம்முடைய சொந்த ஊருக்கு செல்ல போகிறோமா?
நம்முடைய ஊரை காணப்போகிறோமா? இயற்கையிலேயே சென்னை வாசிகள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதாக இருந்தால் ஒரு வகையான ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது. நீண்ட நாள் 6 வருடத்திற்கு பிறகு சொந்த ஊரை விட்டு வந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு செல்ல போகிறோம் என்ற ஆனந்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நாயகமே ஆனந்தமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படலாம் என்று அனுமதியும் கொடுக்கிறார்கள். 1400 பேர்கள் நாயகத்தோடு தயாராகிறார்கள். என்ன அதிசயம் என்றால், துல்காதா மாதம் எந்த மாதம்? துல்காதா என்பது அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதங்கள் என்பது 4 மாதம். சங்கைக்குரிய மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், 3 மாதங்கள் சேர்ந்திருக்கும். ஒரு மாதம் தனியாக இருக்கும். துல்காதாவிலே புறப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை எதிர்க்கிற சக்தி கடுமையானது. குறைஷிகளை கண்டு யூதர்களும் பயந்தார்கள். குறைஷிகளை கண்டு ஹவாரியின்களும் பயந்தார்கள். நசாராக்களும் பயப்படுகிறார்கள். இந்த குறைஷிகளோ கடும் வேகத்தில் இருக்கிறார்கள். முகம்மதையும் முகம்மது தோழர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்ற கடும் வெறியில் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராயுதபாணியாய் ஒரு கனவை மட்டும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது என்று புறப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு வைராக்கியம், யக்கீன் இருக்கணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. முஹம்மது புறப்படுகிறார் என்ற செய்தி போய் குஃபார்களுக்கு கிடைக்கிறது. முஹம்மது வந்து கொண்டிருக்கிறார். காலித் பின் வலீத் தலைமையில் இவர்களை தடுக்க வேண்டும் என்று ஒரு சக்தி மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இவங்க மக்காவுக்கு வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று வழியிலே ஹுதைபியா என்ற இடத்திற்கு சென்று விடுகிறார். எப்பொழுதும் செல்லுகிற வழியில் செல்லாமல் வேறு வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு சென்று விடுகிறார்கள். மக்காவுக்கு ஹுதைபியாவுக்கு ரொம்ப பக்கம். ஏறத்தாழ ஒரு 16 மைல்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிக் கொள்கிறார்கள். தங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராத் இப்னு உமையாவை ரசூல் பேச அனுப்புகிறார்கள். கராத், நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள், ஒப்பந்தம் பேசிவிட்டு வாருங்கள். கராத் செல்லுவார். குறைஷி தலைவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கராத், தூதுவர்களை கொல்லக்கூடாது என்பது மரபு. நீ செல்லவில்லை என்றால் அந்த மரபையே நாங்கள் மீற வேண்டியிருக்கும். எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவிற்கு நீ குல வலிமை பெற்றவனும் அல்ல, பொருள் வலிமை பெற்றவனும் அல்ல, நம்பிக்கைக்குரியவரும் அல்ல. அதனால் எங்களோடு நீ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தகுதி இல்லை. சென்று உன் முஹம்மதிடத்தில் சொல். அல்லாஹு அக்பர். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? இப்ப பொருள் வளமும் வேண்டும், குடும்ப வளமும் வேண்டும், நம்பிக்கையும் வேண்டும் என்றால் அந்த இடத்திலே அனுப்பப்பட தகுதியான ஒருவர் இருக்கிறார் என்றால் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா இந்த உம்மத்திற்கு சொல்லுகிற ஏராளமான பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். உமர், நீங்கள் அந்த குறைஷிகளிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒத்த வரியில சொல்லிட்டாங்க, நாயகமே, நான் சென்றால் என் நாவு பேசாது, நான் சென்றால் என் வாழ்தான் பேசும். ஆனால் இது சங்கைக்குரிய மாதம். சத்தியத்தில் நான் இருக்கிறேன். யாருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் இந்த உமருக்கு வாழ்நாளில் எப்பொழுதும் வந்ததில்லை. அதனால நான் போவது சாத்தியப்படாத சொல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கொடுக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான், அல்லாஹு அக்பர், அவர் குல வலிமை, பொருள் வலிமை, கோத்திர வலிமை, நாவு சுத்தம், அனைத்திற்கும் சொந்தக்காரர் உஸ்மான், செல்லட்டும் ரசூலே. அல்லாஹு அக்பர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா குறைஷிகளிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கொடுத்திருக்கிற மகத்துவம் என்ன தெரியுமா? இயற்கையில்
எவ்வளவு வலிமை படைத்தவராக இருந்தாலும் உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்தால் இறங்கி விடுவார். சாதாரணமா ஒரு நபி, ரசூல்களின் தலைவர், கொஞ்சம் கால் தெரியுற மாதிரி இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க, உடனே பெருமானார் ஆடையை சரி செய்து கொள்கிறார்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன ரசூலே, நாங்கெல்லாம் இருக்கும்போது சரி செய்யல? உஸ்மானை கண்டால் மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள், மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள். இந்த நபி வெட்கப்பட மாட்டேனா? அதனால் நான் சரி செய்து கொண்டேன். அப்ப நபிக்கே ஒரு அசரை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆற்றல் படைத்த உஸ்மான் ரலியல்லாஹு அந்த குப்பார்களை சந்திக்கிற போது பெரும் ஆற்றல். அல்லாஹ் அக்பர். அந்த வலிமை மிக்க சமூகம் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறது. வலிமை மிக்க சமூகம் உஸ்மான் வந்துவிட்டார், பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் ஆளை தயார் செய்கிறார்கள். புதைல் இப்னு வரக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். பேச்சுவார்த்தைக்கு குறைஷிகள் அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராஸ் அனுப்பி விட்டாங்களா இல்லையா? ஹராஸ் நல்ல மனுஷன். ஹராஸ் என்பவர் எங்களோடு பேச தகுதி இல்லை என்று குறைஷிகள் அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதைல் பாவி, என்னென்ன சமூக பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்யக்கூடிய இந்த புதையிலோடு முகம்மது பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை. நல்ல மனிதரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வையுங்கள். அதனால் இவரோடு நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குறைஷிகள் சாதாரண ஆட்கள் இல்லை, இந்த முகம்மதின் வலிமை எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுற, அவர் ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கிற இந்த முகம்மது தன்னுடைய தோழர்களை எப்படி வைத்திருக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு சில தினங்கள் பார்க்கப்படுகிறது. பார்த்துட்டு அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. குறைஷிகள் இடத்துல போய் சொல்றாரு, நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், நாட்டின் தூதுக்குழுவில் இருந்திருக்கிறேன், இப்படி ஒரு தலைவரை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. இந்த முகம்மதின் தோழர்கள், நம்பூர்காரர்கள், அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும். முரடர்களாக, உமரை போன்ற முரடர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த முகம்மதை நேர்கொண்ட கண்ணால் அவர்கள் பார்ப்பதே இல்லை. கண்ணியம் செலுத்தும் முகமாக தலை குனிந்துதான் நேரடியாக பார்க்காமல் இருக்கிறார்கள். யாரும் அந்த தலைவருக்கு முன்னால் ஒரு அடி எடுத்து வைத்து நான் பார்க்கவே இல்லை, எட்டு வைத்து நான் கண்டதே இல்லை. அவர் யாரு தெரியுமா? முகம்மதின் சொல்லுக்கு, கண்மணி ரசூலின் சொல்லுக்கு கட்டுப்பட்டே வாழ்கிறார்கள். போய் போர் செய்யலான்னு சொல்லிட்டாருன்னா 1400 பேர்களும் தன் உயிரை கொடுக்க தயாராகி விடுகிறார்கள். சொல்லிட்டு அவர் எழுதுறாரு, இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், இப்படி ஒரு மனிதரா ஒழு செய்யலாம் என்று ஒழுவுக்கு தண்ணீர் எடுத்து கையில் ஊற்றினால் கையிலிருந்து விழுகிற தண்ணீரை பூமி பார்ப்பதில்லை. அதை நபித்தோழர்கள் சஹாபாக்கள் தன் கையிலே பிடித்து மேடையெல்லாம் தடவிக் கொள்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காதவர்கள் கிடைத்தவர்களின் கையில் தடவி தன் மேடையில் தடவிக் கொள்கிறார்கள். என்ன உச்சகட்டமா பேசுற? முகம்மது எச்சிலை துப்புவதில்லை, அப்படி துப்பினால் அது பூமியை தொடுவதில்லை. தன் தோழர்கள் கையில் வாங்கி மேடையில் தடவிக் கொள்கிறார்கள். இதுவரை இப்படி ஒருவரை நான் கண்டதே இல்லை. இந்த வார்த்தை குறைஷிகளுக்கு ஒரு பெரும் பயத்தை கொடுத்தது, பெரும் பயத்தை கொடுக்கிறது. தன்னுடைய ஆய்வு அறிக்கையாக உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி சொல்லுகிறார். அல்லாஹு அக்பர். சரி, இவர் சொல்றத நம்பாம மிக்ரத் இப்னு ஹில்ஸை அனுப்பி வைக்கிறார்கள். மிக்ரத் இப்னு ஹில்ஸ் அவரும் வருகிறார். பெருமானாரது தோழர்கள்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு படையில கம்மியா இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆற்றல், வலிமையான 1400 பேரும் அவங்க நடக்கிற முறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னஹு யஹ்லு வலா யுஹ்லா அலை அங்க போனாரு. 2 வரியில சொல்லிட்டாரு, முகம்மது தான் வெற்றி பெறுவார், முகம்மதை வெற்றி கொள்ள அகிலத்தில் ஆள் இல்லை. அவங்க அதை சொல்றாங்க. குறைசி தலைவர்களிடத்தில் முகம்மதை வெற்றி கொள்வதற்கு இந்த அரபுலகத்தில் ஒருவரும் பிறக்கவில்லை சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டானுங்கன்னா, அந்த ஆராபியுல்லா ஐமலக்குண்டா, நீ ஒரு கிராமவாசி, நம்ம வலிமை தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற, உனக்கு கல்வியானவே கிடையாது, அதனால் நம்முடைய சமூகத்திலேயே குறைசிகளிலேயே அரக்க குணம் கொண்ட யார் இருக்கிறார் என்று தெரிகிறார்கள். அரக்க குணம் கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். ஓ, அவர்தான் சுஹைல் இப்னு அம்ர். இந்த சுஹைல் இப்னு அம்ர் இறக்கப்பட்ட வரலாறே இல்லை. மனைவி மக்கள் யாரின் மீதும் இரக்கம் கொள்ளாத அந்த சுஹைல் இப்னு அம்ர் அனுப்பி வைக்கப்படுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் பேசுவதற்காக. இதற்கு இடையில் போன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திரும்பி வரவில்லை. சஹாபாக்களுக்குள்ளே ஒரு பதட்டம், சஹாபாக்களுக்குள்ளே பொதுவாகவே நபியே நாயகனே, இந்த மக்கா வாசிகள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 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 இந்த செய்தி வருகிற போது ஹுதைபியாவிலே ஒரு மரம், அந்த மரத்தின் அடியிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவை மட்டும் கொலை செய்திருந்தால் நாம் உள்ளே இறங்கி போர் செய்தே தீர வேண்டும் என்ற பைஅத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் கையை வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கை வைத்தார்கள். தன்னுடைய வலது கையை இது உஸ்மானின் கை என்று வைக்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இந்த கரங்களுக்கு மேல் என் ரப்பின் கரம் இருக்கிறது என்று ஒப்பந்தம் செய்கிற போதுதான் அங்கிருந்து செய்தி வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படவில்லை. ஒரு ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார், அவர் கண்ணியமாக மதிக்கப்படுகிறார் என்ற செய்தி கிடைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு அம்ரிடத்திலே ஒப்பந்தம் பேசுகிறார்கள். அழகான ஒப்பந்தம். எழுதி கேட்கிற போது எழுதுவதற்கு யார் தெரியுமா? எழுத்துத்துறைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா ஒப்பந்தம் எடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சுஹைல் இப்னு அம்ர் என்ற அரக்க குணம் கொண்டவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒப்பந்தம் எழுதிய ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பார்த்த காரணத்திற்காக மாரிஃபு குர்ஆன்ல எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்தை நேரடியாக பார்த்து பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்கிற போது பெருமானார் நினைத்தார்களாம், இந்த அறிவாளி எனக்கு கிடைக்க வேண்டும் ரப்பே. ஒரு எதிரியை கூட அறிவாளியாய் பார்க்கிற ஆட்கள், இந்த அறிவாளியை எனக்கு கொடுத்து விடு, அல்லாஹ் கொடுத்தான். ஃபத்ஹ் மக்காவிலே சுஹைல் இப்னு அம்ரும் பெருமானாருக்கு கிடைக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறார். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. அது அப்படி பார்த்த உடனே சுஹைல் இப்னு அம்ர், இந்த அர்-ரஹ்மான் யார், இந்த அர்-ரஹீம் யார், இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அதனால் பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று போடுங்க. முதல்லையே பிஸ்மிக் அல்லாஹும்ம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபி தோழர்கள், நபியின் சொல்லை மறுத்து பேசாத நபி தோழர்கள். நாயகமே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்க. அடுத்து ஹாதா மீன் முஹம்மதின் ரசூலில்லாஹ் என்று போடப்பட்ட போது சுஹைல் இப்னு அம்ர், இந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை தானே எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே இல்லையே, உங்களை நாங்கள் ரசூல் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதனால் ரசூலுல்லாஹ் என்பதை அழித்து விட்டு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று போடுங்கள்.
அலிரதி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை அழித்து விடுங்கள். லா வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், லா வல்லாஹி, ரசூலுல்லாஹ் என்பதை அழிக்கும் திறமை எனக்கு இல்லை நாயகம். ஒரு காலத்திலும் இதை நான் செய்யவே மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே வாங்கி அடிக்கிறார். ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. வித்தியாசமான ஒப்பந்தங்கள், 10 ஆண்டு காலங்கள். நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. வெளியிலிருந்து எங்களை யாராவது எதிர்த்தால் நீங்கள் உதவ வேண்டும், உங்களை யாராவது எதிர்த்தால் நாங்கள் உதவ வேண்டும். 10 ஆண்டு கால ஒப்பந்தம் இது. எங்களில் யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். யாராவது முஸ்லிமாகி மதீனாவிற்கு வந்தால், உங்களில் யாராவது மதம் மாறி மக்காவிற்கு வந்தால், பழைய மதத்திற்கு வந்தவர்கள், இது தற்காலிகம், அதனால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஏனால் எங்கள் மதம் தான் உண்மையானது, அதிலே ஒரு நிரந்தரமாக இருக்கிறார். இப்ப தற்காலிகமா வந்திருக்கிறார், அதனால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அபூ ஜஹல் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, 4 வருஷமா பெருமானாரை மதீனாவிற்கு சென்று சந்திக்க வேண்டும் என்று. ஆனா ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது, முஹம்மதே ரசூலே, முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொன்னவன், உங்களோடு இணைந்து கொள்கிறேன். அப்பொழுது சுஹைல் இப்னு அம்ர் சொல்லுவார், ஒப்பந்தம் நடக்கிறது, இங்கிருந்து யாரும் மதீனாவிற்கு செல்லக்கூடாது. பெருமானார் சொல்றாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்தியாகவில்லையே, எப்படி ஒப்பந்தம் முடிந்தது? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் துடிக்கிறார்கள். ஒப்பந்தத்திற்கு முன்பதாகவே இவர்கள் வாக்கு மீறுகிறார்கள் ரசூலே. ஒப்பந்தத்திற்கு பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று நாங்கள் அறிய மாட்டோம் ரசூலே, அதனால் நான் போர் செய்து கொள்ளலாம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் இடத்திலே இத்திர் வஹ்பத்தி, கொஞ்சம் சபராக இருங்கள், அல்லாஹ் இதற்கு கூலியை தருவான். அதே அபூ ஜஹலும் அந்த குஃபார்களிடத்தில் தான் ஒப்படைக்கப்படுகிறார். அல்லாஹ் அக்பர். ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஒப்பந்தம் போடுகிற போது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்த ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். நீங்கள் இந்த ஆண்டு உம்ராவுக்காக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் உங்களை மக்காவுக்கு நாங்கள் அனுப்பினால் நாங்கள் தோற்று போவோம். அதனால் இந்த ஆண்டு நீங்கள் வந்தவர்கள் திரும்பி செல்ல வேண்டும், அடுத்த வருடம் தான் நீங்கள் உம்ராவுக்கு வர வேண்டும். வந்த உடனே அனுப்பினோம்னா நாங்கள் தோற்றதாக ஆகிவிடும். அதனால் ஒரு காலத்திலும் இதற்கான அனுமதி உங்களுக்கு இல்லை. அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்? எல்லாம் உம்ராவின் நோக்கத்தில, உம்ராவினுடைய எண்ணத்திலே இஹ்ராம் கட்டியவர்களாக குர்பானி பொருட்களை, ஆடுகளை கொண்டு வந்து உம்ராவுக்கு சென்றே சீர வேண்டும் என்று நிற்கிற போது நீங்கள் உம்ராவுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அப்பதான் உமர் ரலியல்லாஹு வந்ததே கோபம். ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க, நீங்க உண்மையிலே நபியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு வார்த்தைக்காக உமர் ரலியல்லாஹு பல ஆண்டுகள் நோன்பு வைத்து அழுதார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், நிறைய உரிமைகள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த ஒரு வார்த்தைக்காக ரசூலை பார்த்து இப்படி சொல்லிவிட்டேன், அல்லாஹ் குர்ஆனிலே என்னை தவிர்த்து வசனம் இறக்கி விடுவானோ? ரசூல் மேல இந்த கண்ணியம் உயர் என்று நான் பயந்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிற்கும் விட்டுக் கொடுக்கிறார். ஒப்பந்தம் முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து புறப்பட வேண்டும். இங்க கையெழுத்தாய் போயிடுச்சு. அது வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அங்கதான் இருக்கிறார். ஒப்பந்தம் முடிந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து வர வேண்டும். குறைஷிகளின் ஆனந்தத்தில் முகம்மது சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். முகம்மது அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். எந்த ஆனந்தத்தில் இருக்கிற போது, உஸ்மான் நீங்கள் மட்டும், என்ன வேலை, எவ்வளவு சதி வேலைகள், நீங்கள் மட்டும் உம்ரா செய்துவிட்டு, யாராமோடு வந்திருக்கிறீர்கள், உம்ரா செய்துவிட்டு செல்லுங்கள். நாயகத்தின் மீது கொண்ட காதல் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு, அல்லாஹ் அக்பர், என் கண்மணி நாயகம் உம்ரா செய்யாமல் ஒரு காலத்திலும் என் கால் காபாவை தொடாது.
எழுதுகிறார்கள், காபாவை விட கண்மணி ரசூலை உயர்வாக கருதியவர்கள் உஸ்மான் அப்படின்னு எழுதுகிறார். நான் என் தலைவருக்கு மாற்றமாக ஒரு காலத்திலும் காபத்துல்லாவில் காலடி வைக்க மாட்டேன். வந்த 1400 பேர் ஒன்னா சேர்ந்து வருவோம், உம்ரா செய்வோம், இல்லாட்டி அந்த உம்ரா எங்களுக்கு வேண்டாம் என்று பெருமானாரை சந்திக்கிறார்கள். பெருமானாரு கேட்கிறாங்க, அவ்வளவு தூரம் போனீங்கல்ல, நீங்களாவது உம்ரா செஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் போது, நாயகமே நீங்கள் இல்லாத உம்ரா எனக்கு வேண்டாம் ரசூலே, நீங்கள் இல்லாத உம்ரா எனக்கு வேண்டாம் ரசூலே. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கட்டித் தழுவி ஆனந்தமாய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை அள்ளிக் கொள்கிறார்கள். ஹுதைபியா ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவுக்கு வரும்போது ஒரு வசனத்தை இறக்கினா, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா, மாபெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒப்பந்தம் நடந்த உடனே யூதர்கள், நசாராக்கள், ஹவாரிஜீன்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. குறைஷிகளே முகம்மதிடத்தில் ஒப்பந்தம் போடுகிறார்கள் என்றால் முகம்மதின் சக்தி எவ்வளவோ பயங்கரமான சக்தியாக இருக்கும். ஆனா அந்த ஒப்பந்தத்தின் முடிவு எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கு. எல்லாம் எஹராம் கட்டி இருக்கிறாங்க. இந்த எஹராமை எப்படி களைவது? எஹராம் கட்டியாச்சுல்ல, இந்த எஹராமை எப்படி களைவது? நாயகத்திட்ட போய் சொல்றாங்க சஹாபாக்கள், கூச்சலும் குழப்பமும், எஹராம் கட்டிவிட்டோம் ரசூலே, ஒரு காலத்திலும் உம்ரா செய்யாமல் நாங்கள் செல்ல மாட்டோம். குறைஷிகள் வந்தால், போருக்கு வந்தால் நாங்கள் போர் செய்யவும் தயார், எங்கள் உயிரை கொடுக்கவும் தயார். அதனால ஒரு காலமும் உம்ரா செய்யாமல் நாங்கள் போக மாட்டோம். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நேரா உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவையும் அழைத்து சென்றிருந்தார்கள். அன்னை உம்மு ஸலமா, இந்த உம்மத்திற்கு மந்திர சொற்களை கொடுத்தவர்கள் உம்மு ஸலமா, அறிவாளி உம்மு ஸலமா. தன் வாழ்க்கையில் அவாபில் மகரிபுக்கு பிறகு இஷா வரை 20 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அவாபில் தொழுகிறது 6 ரக்காத் தான், 20 ரக்காத்துக்கள். அதனால் பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மு ஸலமாவுக்கு சொர்க்கத்தில் 2 மாளிகைகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, மக்கள் எல்லாம் இப்படி குழப்பத்தில் இருக்கிறார்கள், என்ன செய்வதற்கே தெரியவில்லை என்று பெருமானார் சொல்லுகிற போது சிரித்துக் கொண்டே சொல்வார்களா, உம்மு ஸலமா நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ரசூலே, நீங்கள் உங்களின் மீது உயிரை வைக்கிற நபித்தோழர்கள், உயிரையே கொடுக்கிற நபித்தோழர்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மொட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்த குர்பானியை கொடுத்து கிளம்புங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிப்பார்கள். அவ்வளவு எதிர்த்த உமர் ரலியல்லாஹு அடுத்து வந்து நிற்கிறாங்க. எதிர்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா, ரசூல் மொட்டை அடித்து விட்டார்களா, நானும் அடித்து விட்டு கிளம்பி விடுகிறேன். 1400 பேர்களும் பொட்டி பாம்புகளாய் மாறி இதாஅத் செய்து கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நடந்தார்களோ அவ்வளவு நடக்கிறார்கள். வெற்றி, இதுதான் வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நீங்கள் நினைக்கலாம் இது தோல்வி என்று, ஃபத்ஹ் மக்காவுக்கான வெற்றி காரணத்தை நான் உருவாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுதைபியா தோல்வி அல்ல, நீங்கள் தாழ்ந்து போனது தோல்வி அல்ல, அது வெற்றி என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். இதிலிருந்து சில பாடங்களையும் எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மஸ்ரூகியத்துல் முபாதரா ஃபி தலபில் துல்ப், ஒப்பந்தம் என்று வருகிற போது ரசூல் முந்திக் கொண்டார்கள். ஒப்பந்தம் எதிரிகளிடத்திலே ஒப்பந்தம் என்று வருகிற போது இஸ்லாமிய எதிரிகளோடு ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு வந்தால் அதிலே இஸ்லாமியன் முந்திக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த ஒப்பந்தத்தில் நனவு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். முதல் பாடமாய் ஒப்பந்தத்துக்கு வரும்போது ஒப்பந்தம்லாம் வேணாம், முதல்ல உம்ராவை முடிப்போம், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம் என்று பெருமானார் வரவே இல்லை. நிதானம், நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நிதானத்திற்கான ஆக ஒட்டுமொத்த வரலாற்றில் இவர்களின் வரலாறு மிகப்பெரிய சான்று. நிதானால் அனாத்து மின ரஹ்மான் அல் அஸ்லத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானின் வேலை, நிதானம் என்பது ரஹ்மானின் வேலை. ரசூலுல்லாஹ் நிதானத்தை விடவே இல்லை.
என்ற முதல் பாடம். இரண்டாவது, ரசூலுக்கு இங்கே இருந்த தூரநோக்கு சிந்தனை இந்த உம்மத்திற்கு வேண்டும். ஏன்னா காலம் முழுக்க போராட்டத்திலேயே போரிலேயே வாழ்க்கை ஓடுகிறது. 10 வருஷ ஒப்பந்தம், சண்டை போடக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் சண்டை இல்லை என்றால் நாம் சரித்திரம் படைத்து விடலாம். காரணம் 1400 பேர் தான் இருந்தாங்க ஃபத்ஹ் மக்கா. 1400 பேர் ஹுதைபியாவுல, ஃபத்ஹ் மக்காவுல. அந்த 10 வருஷம் சண்டை போடக்கூடாதுன்னு அந்த ஒப்பந்தம் போட்டதுனால 2 வருடத்தில், வெறும் 2 ஆண்டுகளில் ஃபத்ஹ் மக்காவுக்கு வருகிற போது 18,000 பேர்கள். 2 வருஷம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னாக்கா அவங்க சிந்தனை ஃபுல்லா எதிர்க்க அவர்களோடு சண்டையிலேயே காலம் கழிந்தது. இப்ப சண்டை இல்லைன்ன உடனே நிதானமாய் தஅவாத் செய்வதற்கு, ஏகத்துவத்தை நிதானமாய் எடுத்துரைப்பதற்கு இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய வழியாக உதவியாக இருந்தது. சண்டை இல்லை. நம்மை எதிர்க்க யாராவது வந்தால் அதை குறைசிகள் பார்த்துக் கொள்வார்கள். அதனால வலிமையான சக்தி பார்த்துக் கொள்ளும். நாம நம்ம வேலையை தீர்க்கமாக பார்க்கலாம் என்று ஏகத்துவத்தை பெருமானார் எப்பொழுது, நபிமா எப்பொழுது மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். வரலாறுகளை பாருங்கள். ஹுதைபியாவுக்கு பிறகுதான் பெருமானார் மன்னர்களுக்கான கடிதங்கள் செல்லுகிறது, பல நாடுகளுக்கு செல்லுகிறது. அங்கே ஈமானுடைய தீபம் ஏற்றப்படுவதற்கு இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய காரணம். அன்னராரின் தூரநோக்கு சிந்தனை. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அன்றைக்கு ஹுதைபியாவில் மட்டும் பெருமானார் விட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் நாடுகளுக்கு கடிதம் எழுதி இருக்க முடியுமா? ஏகத்துவத்தை கொண்டு சேர்த்திருக்க முடியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். வரலாறுகள் பேசுகிறது. அல்லாஹு அக்பர். மூன்றாவது ஒரு பாடம், இறங்கி போபவன் எல்லாம் தாழ்ந்தவன் என்றும் ஏறி நிற்பவன் எல்லாம் உயர்ந்தவன் என்றும் நினைத்துக் கொள்ளார்கள். அதற்கும் ஹுதைபியாதான். இன்னைக்கு சமூகத்தில் நாட்டினுடைய நிலையை கவனித்து, மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், சிறுபான்மையில் இருப்பவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஹுதைபியாவின் ஒப்பந்தம் விஸ்மிக்கல்லாஹும்ம போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அழிச்சாங்க. திருப்பி அனுப்ப மாட்டோம் வரக்கூடியவர்களை சரி என்றார்கள். இது எல்லாம் இல்லையா? புலி பதுங்குவது எதற்காக? புலி பதுங்குவது எதற்காக? பின்னால் செல்வது எதற்காக? வில்லை இழுப்பது எதற்காக? பின்னால் வருவது எதற்காக? பாய்வதற்காகத்தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் அவர்கள் இறங்கி போனது அந்த சமூகத்தை வெல்வதற்காக என்ற ஒரு அற்புதமான பாடத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதிலே கொடுக்கிறார். நாலாவது ஒரு பாடம் இருக்கிறது. ஹுதைபியா மஷ்வரா. மனைவி இடத்திலும் மஷ்வரா. உலகத்தில் எந்த மதமும் கொடுக்காத மிகப்பெரிய சக்தியை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. யாரும் கொடுக்கல. மனைவி இடத்தில் ஆலோசனை செய்ய. அன்புக்குரியவர்களை, மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது, சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாத. பெண்ணை நம்பக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது, பெண்ணின் முடிவு சரியாக இருக்காது என்று எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணிடத்திலே மஷ்வரா இல்லையா? இந்த வரலாற்றோடு இணைத்து எழுதுகிறார்கள். முஹம்மது இப்னு வாக்கியா என்ற ஒரு இறைநேசன். முஹம்மது இப்னு வாக்கியா பெருநாள் வருகிறது. ஒரு காட்சி, ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர் அவரிடத்தில் வருகிறார். நாளை பெருநாள், அதனால் நாளை பெருநாள், கையில காசு இல்ல, நபியின் குடும்பம், நாங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அதனால கடன் கொடுப்பீர்களா? மனைவிட்ட போய் கேட்கிறாரு. நம்ம வீட்டுல 10,000 திருகம் இருக்கிறது, 5,000 நாம வச்சுக்கிட்டு 5,000 அந்த நபித்தோழருக்கு நாயகத்தின் குடும்பத்துக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகிற போது மனைவி சொன்னார்களாம், நாம எப்படி வேண்டாலும் சமாளிக்கலாம், வந்தது நபியின் குடும்பம், 10,000 கொடுத்துருங்க. வந்தது நபியின் குடும்பம் 10,000. 10,000 நபியின் குடும்பத்திற்கு செல்கிறது. ஹாஜிமி அல்லாஹ் அக்பர். ஹாஜிமி வைத்திருக்கிறார் 10,000. ஒரு வியாபாரி ஹாஜிமி இடத்தில் வந்து கேட்டாராம், நாளைக்கு பெருநாள், எனக்கு ஒரு 10,000 திருகம் கடை வேணும். கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் தான் என் நபியின் குடும்பம். அந்த 10,000 அப்படியே கொடுத்துட்டார். இந்த முஹம்மது இப்னு வாக்கியா அவரும் வியாபாரியோட நண்பர். முஹம்மது இப்னு வாக்கியா
வியாபாரிகிட்ட போனாராம். இவர் இப்பதான் கடை வாங்கி வச்சிருக்கிற வியாபாரிகிட்ட போய் ஒரு 10,000 கிடைக்குமா என்று கேட்க, இவர் கொடுத்த அதே பையன் அங்க போகுது 10,000. அல்லாஹ் அக்பர். எப்படி வந்தது? இந்த ஹாஷிமிட்ட போனேன், அவர் தான் கொடுத்தாரு. அடப்பா, அவருக்கு நான் தான் கொடுத்தேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு செல்கிறது. அந்த மன்னர் இதற்கு காரணமாக இருந்த அந்த மனைவிக்கு 2000 திர்ஹம் அர்ப்பணிப்பு செய்தார்களாம். நல்ல ஆலோசனை கொடுத்த மனைவிக்கு 2000 திர்ஹம். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த ஆலோசனை, பெண்ணின் ஆலோசனை, பெண்ணுக்கு மரியாதை என்பது ஹுதைபியா கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமாவினுடைய ஆலோசனையை அங்கீகரித்தார்கள். 5வது ஒரு பாடம் இருக்குது, சபர். பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு வெற்றிதான். இந்த ஹுதைபியாவிலே பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபத்ஹு மக்கா என்ற மக்காவின் வெற்றியை தீர்மானித்தார். வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னா ஃபத்ஹ்னா லக்க ஃபத்ஹும் முபீனா. தோல்வியில துவண்டு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். தோல்வியில துவண்டு செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல, தோற்று போய் வந்திருக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபத்ஹ்னா லக்க ஃபத்ஹும் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றி வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மகத்தான வெற்றி என்பதையும் இந்த வரலாறு சொல்லிக்காட்டுகிறார். 6வதாக ரீரத் என்பது கூட அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கிற ரீரத் சிறப்பானது. சஹாபாக்கள் ரீரத்தா, நாங்கெல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்ட ரசூலே, நாங்க இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மாட்ட ரசூலே என்று பேசினார்களே, ரீரத்தோடு இருந்தார்களே. இந்த ரீரத் அல்லாஹ் ரசூலுக்காக இருந்தால் அது விரும்பத்தக்கது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ரசிக்கிறார் என்ற பாடமும் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் இருக்கிறார். 7வதாக இதுல ஒரு அழகான செய்தி என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்களை குறித்தே போடுகிறாங்க. அது அவர்களின் கண்ணை மறைத்தது. யாராவது இங்கு குஃபார்களில் இருந்து, முஸ்லிம்களில் இருந்து, குறைஷிகளில் இருந்து அங்கு சென்றால், மதீனாவிற்கு சென்றால் திருப்பி அனுப்ப வேண்டும். இதுல உம்மு குல்சூம் என்ற ஒரு பெண்மணி, உம்மு குல்சூம் மக்காவுல ஈமானை கொண்டு மதீனாவிற்கு தனி ஒரு மனிதராய், வெறும் 16 வயசுல உம்மு குல்சூம், ரொம்ப வயசுலாம் இல்ல, ஒரு வாலிப பெண், அதுவும் அரபு நாட்டிலே 400 மைல்களுக்கு அப்பால் நடந்தே செல்லுகிறாள். 17 நாட்கள் அந்த பெண்மணி நடந்து 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சேருகிற போது மக்காவிலிருந்து வந்திருக்கிறார், திருப்பி அனுப்ப வேண்டும். அல்லாஹ் அக்பர். உமர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் பெறுகிறாரே, திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே. பெருமானார் தெளிவாக சொன்னார்கள், போடப்பட்டிருக்கிற வசனத்தை புரட்டி பாருங்கள், எல்லாம் ஆண்களை குறித்த வசனங்கள் தான் எழுதியிருக்கிறது, பெண்களை குறித்து ஒரு வார்த்தையும் எழுதப்படவில்லை. நான் ஒப்பந்தம் மீறவில்லை, அல்லாஹ்வும் சொல்லிவிட்டார். அல்லாஹ் ஆலம். ஈமான் என்ன, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் அறிவான். ஒரு காலத்திலும் அந்த பெண்ணை திருப்பி அனுப்பக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்பந்தத்திற்குள்ளும் ஒரு ரகசியத்தை பொதுவாகவே இறங்கி போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தீர்மானிக்கிறார் என்ற செய்தியும் இதற்குள் குடுங்கியிருக்கிறார். 8வதாக முஹப்பத்து நபி, நபியின் மீது இந்த உம்மத்து வைத்திருந்த முஹப்பத். பிரச்சனைகள் வருகிற போது இந்த சமூகம் நாடு சுட்டாக மாறிப்போகும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாக்க இந்த சமூகம் லைட்டா அந்த வேலையை தான் செய்வான். ஆனா நபியிடத்திலே அது வேலைக்காகவில்லை, முஹப்பத். முஹப்பத்திற்கான 4 காரணத்திலும் நபி தோழர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நபியின் மீது பொதுவாகவே இயற்கையிலேயே ஒருவரை பிரியம் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு 4 காரணத்தினால பிரியம் கொள்ளுவோம். பாதத்திற்கான காரணங்கள் 4 தான். ஒன்று ஜமால், கமால், நவால், சராபா. அழகின் காரணமாக பிரியம் கொள்ளுவோம், அறிவின் காரணமாக பிரியம் கொள்ளுவோம், உபகாரத்தின் காரணமாக பிரியம் கொள்ளுவோம், உறவின் காரணமாக பிரியம் கொள்ளுவோம். உறவுகளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? பிரியத்திற்கான காரணம் 4 தான். நாயகத்திடத்திலே
அந்த நாளும் இருந்தது. ஜமால் நாயகத்தின் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? ஐஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஐஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வயசு 15, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வயசு 60. 60 வயது நாயகத்தை பார்த்து 15 வயது பெண்மணி ஆயிஷா, சம்சுன் வழியில் ஆப்பாத்தி சம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன், உங்களுக்கு இந்த பூமிக்கு ஒரு சூரியன், எங்கள் சூரியன் ரசூலுல்லாஹ் இரவில் தான் உதயமாவார்கள். ரசூலே உங்களை மட்டும், உங்கள் அழகை மட்டும் பார்த்திருந்தார். அதனாலதான் இந்த அழகை குறித்து எங்க உஸ்தாது சொல்லும் போது அழகாக சொல்லுவார்கள், ஜமால் கொண்டிருக்கிறது, சபீ கொண்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு ஜமால், ரசூலினுடைய அழகு சபீ. ரசூலின் அழகு சபீ. இந்த ஜமால் அப்படின்னா என்னன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்க்க பார்க்க ஆனந்தம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்க்க பார்க்க தெவிட்டாங்க. இந்த அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு. சபீ என்று சொன்னால் ஒவ்வொரு முறை பார்க்கிற போதும் அழகு கூடிக்கொண்டே இருக்கும். ரசூலை பார்க்கிற அழகு இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகல்ல. ஒவ்வொரு முறையும் ரசூலை பார்க்க பார்க்க பார்ப்பவருக்கு அழகு கூடுமாம். அதனால மனைவி சொல்றான்னு சொன்ன உலகத்துல எந்த மனைவியாவது சொல்லியிருக்காங்க நம்மளை பார்த்து? ஏங்க இல்லையா? ஜின்னாதியாரை தவிர ஏங்க எந்த மனைவியாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொன்னதே இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கையை அறுத்துக் கொண்ட பெண்கள், ரசூலே உங்களை பார்த்திருந்தால் இதயத்தையே அறுத்திருப்பார்கள். சொன்னது யாரு? 15 வயசு ஆயிஷா, 60 வயது கிழவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகை பார்த்து சொல்லுகிறார் என்றார். அழகு ரசூலிடத்தில் இருந்தது, அறிவின் ஒட்டுமொத்தமும் ரசூலிடத்தில் இருந்தது. அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு போய் கேட்டாராம், பிலால் ரலியல்லாஹு நாயகத்தினுடைய அறிவு எவ்வளவுன்னு கேட்டுக்கிறார். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவுன்னு உதாரணம் சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, அதனால அவங்க மக பாத்திமாட்ட போங்கன்னாங்களாம். பாத்திமா பெரிய அறிவாளி இல்லையா? பாத்திமா ரலியல்லாஹு போனோம்னா பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலின் அறிவா அதை நான் அளந்து சொல்வதா? இதற்கு தகுதியான ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தவர் விடல, நேரம் அலி ரலியல்லாஹு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவு எவ்வளவு என்று கேட்க அலி ரலியல்லாஹு தஆலா தன் அறிவை ஒப்பிடுகிறார்கள். என் அறிவு எவ்வளவு தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய அறிவு கடல் கருவூலம். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கடலின் மணல் இருக்கிறது அல்லவா, அந்த கடலின் மணலில் ஒரு மணல் அளவுதான் ரசூலின் அறிவிலிருந்து என் அறிவு என்றார்கள். கடலின் மணல், அதில் ஒரு மணல் அளவு. கடல்ல எவ்வளவு மண் இருக்கும்? எவ்வளவு மண் இருக்கும்? எவ்வளவு சைபர் போடலாம்? சைபர்கள் அடங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் என்றால் அந்த அறிவாளி ரசூலை அந்த ஹுதைபியாவில் அந்த நபித்தோழர்கள் பார்த்தது அறிவாளி என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள், உபகாரி என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் செஞ்ச பேருபகாரத்தால் தான் பூமியிலேயே சொர்க்கவாசிகள் என்று ஹுதைபியா வாசிகளுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ்வை இவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், இவர்களை ரப்பு பொருந்திக் கொண்டார் என்று அல்லாஹ் சக்திக்கு கொடுத்த இடம் இல்லையா ஹுதைபியா? அல்லாஹு அக்பர். ரசூல் உறவில்லையா? ரசூலின் மனைவிமார்கள் தாயெல்லாம் ரசூல் நமக்கு தகப்பன், ஷரியத்தின் தகப்பன் எல்லாம் இருந்ததால் நாயகத்தின் மீது நேசம் குறையவே இல்லை. நபித்தோழர்களுக்கு முஹப்பத்து நபி, ரசூலுக்கு எவ்வளவு முஹப்பத்து நபி எவ்வளவு உச்சகட்டமாக இருந்தது என்பதை அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய அந்த முஹப்பத்து தெரிவிக்கிறது என்று வரலாறு பேசுகிறது. ரசூலுல்லாஹ்ங்கற அழிங்கன்னு சொல்லும் போது அதை அழிக்கிற துணிச்சல், போர்க்களத்தில் எதிரிகளை வென்றவர் அலி. அலியும் கர்ரா கையுர்ரா. பெருமானார் சொல்லுவாங்க, வாதக்கலை விவாதக்கலையாகட்டும் போர்க்கலையாகட்டும் அலி களமிறங்கி விட்டார். புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. அலி ரலியல்லாஹு புறமுதுகு வாங்கியது எங்கு தெரியுமா? இந்த ரசூலுல்லாஹ் என்பதை அழிக்க சொல்லுகிற போது இந்த அலி புறமுதுகு வாங்கினார். அல்லாஹ் அக்பர். நாயகத்தின் நேசம். ஹுதைபியா சொல்லித் தருகிற 9வது பெரிய பாடம் உஜூபு தாஅத் வலில்லாஹ். ஒருத்தர் விஷயத்துக்கு பொறுப்பேற்றால் அவளுக்கு வழிபடுவது அவசியம்.
தலைமைக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த தலைமைக்கு கட்டுப்படுவது அவசியம் என்ற பாடம் ஹுதைபியா நமக்கு தருகிற அற்புத பாடம். ரசூலுல்லாஹ் மொட்டை அடிங்கன்னு சொல்லிட்டாங்க, மொட்டை அடிச்சுட்டாங்க. அமீருக்கு அத்துணை பேர்களும் கட்டுப்பட்டாங்க. அமீரை எதிர்க்கிற துணிச்சல் என்று ஒருவருக்கும் வரவில்லை. இந்த பாடமும் ஹுதைபியா நமக்கு தருகிறது. நிறைவாக சகோதரத்துவம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடனே உஸ்மான் இறந்து விட்டால் நாங்கள் எங்கள் உயிரை தருவதற்கு தயாரானோம் என்று ஒற்றுமையோடு எல்லோரும் நின்றார்களே. இந்த சகோதரத்துவம் ஹுதைபியா நமக்கு தருகிற பாடம். எங்கோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் மற்றவர் கஷ்டப்பட வேண்டும் என்பதையும், உஸ்மானுக்கு பாதிப்பு என்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு இங்கே இருக்கிற மற்றவர்கள் கொதித்தெழுந்தார்கள். ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் மற்றவர்களின் உள்ளம் துடிக்க வேண்டும். இது ஹுதைபியா தருகிற அற்புத பாடம். அற்புதமான ஹுதைபியா இந்த பாடத்தை பெற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்வியோடு திரும்பி வருகிறார்கள். வெற்றி பாதை எப்படி அமைகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك